வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறதுங்க எஸ்ஐஆர் ஃபார்ம் 2026 வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தம். அது நம்ம வீட்டுக்கு எல்லாத்துக்கும் வந்திருக்குங்க. அதை நம்ம முறைப்படி ஃபுல்லப் பண்ணி கொடுத்துருப்போம். ஃபுல்லப் பண்ண தெரியாதவங்களுக்கு அந்த பிஎல்ஓ ஆஃபீஸரே அதை முறைப்படி ஃபுல்லப் பண்ணியிருப்பாங்க. அப்படி கொடுத்தது சரியாக 2026 வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தத்தில் சேர்க்கப்பட்டுள்ளதா அப்படின்னு நம்ம ஆன்லைன்லேயே செக் பண்ணி பார்க்கலாங்க. அது எப்படி அப்படிங்கிறத இப்போ பார்ப்போங்க. அதுக்கு நம்ம கூகுள் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணியாச்சுங்க. அதை எப்படி நம்ம டைப் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓட்டர் ECI government.in அந்த வெப்சைட்டுக்குள்ளே நம்ம போகணுங்க. உள்ளே போனீங்கன்னா இந்த மாதிரி பேட்ச் வரும். மேலே இருக்கிறத லிங்கை டச் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தேர்தல் ஆணைய வெப்சைட்டு உள்ளே வந்துருங்க. நம்ம இதில் லாக்கிங் பண்ணணுங்க. நான் லாக்கிங் பண்ணி வச்சுருக்கேங்க. அதனால் நேரடியாக வந்துருச்சுங்க. நீங்களும் லாக்கிங் பண்ணி தான் உள்ளே போகணுங்க. நம்ம லாக்கிங்கு முன்னையே கொடுத்துருந்தோம்னா நம்ம நேரடியாக ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு கீழே கேப்சா நம்பர் மட்டும் கொடுத்துட்டோம்னா உள்ளே போயிடலாம். அப்படி இது வரைக்கும் இந்த வெப்சைட்டுக்குள்ளே நம்ம உள்ளே போகலைன்னா சைனப் பண்ணணுங்க. சைனப் பண்ணிவிட்டு தான் உள்ளே போக முடியும். சைனப்பு பண்ணுறதுக்கு ஆப்ஷன் மேலே இருக்குது பார்த்தீங்களா, அதில் உள்ளே போனீங்கன்னா சைனப் அப்படின்னு வரும். அதில் உங்கள் ஃபோன் நம்பர், ஓட்டர் ஐடி நம்பர் மெயினாக கேட்கும். கேப்சா கொடுத்தீங்கன்னா ஒரு ஓடிபி வருங்க. அதை உள்ளே என்ட்ரு கொடுத்து ஓகே கொடுத்துட்டீங்கன்னா சைனப் ஆயிருங்க. அப்புறம் நம்ம லாக்கிங் பண்ணி உள்ளே போகணுங்க. நான் ஏற்கனவே லாக்கிங் பண்ணதுனால எனக்கு நேரடியாக உள்ளே வந்துருச்சுங்க. அதில் லாக்கிங்க்கு கீழேயே ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் 2026 எஸ்ஐஆர்னு சுருக்கமாக கொடுத்துருக்கு பார்த்தீங்களா. வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தம், அதுக்கு தமிழ் மீனிங்ஸ் இது தாங்க. அதில் ஃபில் எனிமரேஷன் ஃபார்ம் அப்படின்னு இருக்குங்க. அதை டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி பேட்ச் வருங்க. அதில் செலக்ட் ஸ்டேட் அப்படின்னு கேட்டிருக்குங்க. அதுக்கு உள்ளே போய்க்குங்க. அதில் உள்ளே போய் தமிழ்நாடு அப்படின்னு கொடுத்துக்கங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட ஓட்டர் ஐடி நம்பர் கேட்குங்க. என்டர் எபிக் நம்பர் 2025 அப்படின்னு கொடுத்துருக்கு பார்த்தீங்களா. அதில் உங்களோட ஓட்டர் ஐடி நம்பரை கொடுக்கணுங்க. இப்போ நான் என்னோடய நம்பரை எடுத்து வச்சுருக்கேங்க. அதை கொடுத்துட்டுங்க இங்கே சர்ச் அப்படின்னு இருக்கு பாருங்க, அதை டச் பண்ணிக்கோங்க. அப்படி டச் பண்ண பின்னாடி இந்த மாதிரி உங்களுக்கு டிஸ்பிளேயில் காமிக்குங்க. என்னன்னு காமிச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஃபார்ம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு தான் அதில் சொல்லப்பட்டிருக்குங்க. ஆல்ரெடி சப்மிட் ஆயிருச்சு அப்படின்னு போட்டிருக்குங்க. அதுலேயே பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோன் நம்பரும் டிஸ்பிளேயில் காமிக்குங்க. அப்படி காமிச்சிருச்சுன்னா ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அப்படி ஏறலைனாலும் அவங்க பிஎல்ஓ ஆஃபீஸரை ஏற்றி விட்ருவாங்க. ஏன்னா இன்னும் நாள் இருக்குது, அதனால் ஏற்றிடுவாங்க. அப்படியே அந்த ஃபார்மில் பிழை இருந்திருந்தாலும் கண்டிப்பாக பிஎல்ஓ ஆஃபீஸர் இந்நேரம் உங்களை தொடர்பு கொண்டிருப்பாங்க. அதனால் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க. எல்லாமே ஆன்லைனில் ஏறிடும். அப்படி ஏறலைனாலும் இந்த டிஸ்பிளேயில் காமிக்கிங்க. நீங்கள் ஆன்லைனில் சப்மிட் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்குங்க. அது முறையாக உங்களுக்கு அது பதிவு பண்ண தெரிஞ்சுன்னா பண்ணுங்க. அப்படி பண்ண தெரியலையா உங்கள் பிஎல்ஓ ஆஃபீஸருக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க. விவரமாக எதாக இருந்தாலும் சொல்லுவாங்க. மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.